Yes. வணக்கம், வாழ்க வளமுடன். நான் ரிஷி கேசவன், memory trainer and life skills coach. Dear friends, today day 11, our memory training 11th day we are going to travel. Okay. Madam, direction correct தானே? இப்போ exact is direction correct ஆ இருக்கு. Okay, good. Thank you. All right. இந்த 2 days நம்ம பிரேக் எடுத்தோம், சாட்டர்டே அண்ட் சண்டே. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், மண்டே டு ஃப்ரைடே நம்ம கிளாஸ் இருந்தாலும் அந்த சாட்டர்டே சண்டேல ப்ரீவியஸ் 1 வீக் என்ன கிளாஸ் போச்சோ அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலா கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா இது டே டு டே ஒரு டிப்ஸ் பார்க்குறோம், ஒரு மைண்ட் ரிலேட்டட் பார்க்குறோம், இல்லை ஒரு வேற என்ன விஷயம். ஒவ்வொரு நாள் டாபிக்லையுமே உங்களை அறியாத என்னை அறியாத ஏதாவது ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது தட்ஸ் த யூனிவர்ஸ் ரூல், பிரபஞ்ச விதி. ஏதோ ஒண்ணு இவங்களுக்கு இது போகணும் அப்படின்னு என் மூலமா வரும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பட் அஃப்கோர்ஸ் எல்லாமே நான் எதுவும் புக்கை எடுத்து வச்சு எழுதிட்டு இதை இன்னைக்கு இவங்களுக்கு கொடுக்கணும் எதுவுமே கிடையாது. பிளாங்கா உங்க முன்னால உட்கார்றேன், என்ன தோணுதோ அதை பேசுறேன். அதன்படி மைண்டு அப்படின்றோம். ஒவ்வொருத்தருமே நம்ம எஜுகேஷன், மெமரி அல்லது நினைவாற்றல் அந்த டாபிக்ஸ் எடுக்கிறப்போ லைஃப்ல ஜெயிச்சவங்க எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அவங்க படிச்ச படிப்பு, படிச்ச ஸ்கூல், காலேஜ், சர்டிபிகேட்ஸ், கிரேடு, மார்க், இதெல்லாம் 20% தான். அப்போ வாட் அபவுட் தி ரிமைனிங் 80%? பியூர் சைக்காலஜி. So the psychology is 80%. The school, college, mark, studies, something, இது எல்லாம் சேர்ந்தது 20%. But the managements, education institutes, they are focusing that 20% into 100%. What about the 80%? அதனால நம்ம இந்த ட்ரைனிங்ல அந்த 80% ஃபோக்கஸ் பண்றோம். அதில் தான் ஃபர்ஸ்ட் மைண்டு அப்படின்னு வைக்கிறோம். மைண்ட் அண்ட் தாட்ஸ். நம்ம லைஃப்ல என்ன விஷயங்கள், ஒரு டிசிஷன் மேக்கிங், நம்மளுடைய என்ன ஓட்டங்கள், தாட்ஸ், டிராவலிங், அதோட ஃப்ரீக்வன்சி, அதோட வேவ்லென்த், அதோட வைப்ரேஷன்ஸ், இதன்படியா ஒருத்தங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்களோட தாட்ஸ் என்ன, நெக்ஸ்ட் அதோட வேர்ட்ஸ் என்ன, ஆக்ஷன் என்ன, அவங்க எதை மாற்ற வேண்டியிருக்கு, எதை சரி பண்ண வேண்டியிருக்கு, இதெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் எடுக்கிறோம், மைண்டு. ஓகே, அதுல இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இன்னைக்கு நம்ம பாக்குறது, நம்ம ஃப்ரைடே எண்ட்ல பார்த்தோம், மைண்ட பத்தி பாக்குறப்போ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன பார்த்தோம். இன்னைக்கு என்ன தெரியுங்களா, த சேம் அதே விஷயம் தான் இன்னைக்கும் பாக்குறோம். என்னன்னா அகைன் இது ஒரு 2 பேரு கல்பிரிட்ஸ் கடைசியா அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன, உங்கள் இருவருக்கும் மரண தண்டனை. ஆனா அது எப்படி கொடுக்க போறோம் அதுதான் மேட்டர். இவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் மரண தண்டனை எப்படி அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, உங்களை ஒரு ரூம்ல படுக்க வச்சிருவோம், ஒரு பெஞ்சில உங்க கைய காலில் கட்டி போட்டுருவோம், உங்க கையில இருந்து ஒரு டியூப் ஃபிக்ஸ் பண்ணி உங்க பாடியில இருந்து பிளட்ட டிராப்பா அதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். உங்க உடம்புல இருக்கிற ரத்தங்கள் எல்லாமே கலெக்ட் ஆகினதுக்கு அப்புறம், ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் நீங்க போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு 2 பேருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, அதன்படி அவங்க கை காலெல்லாம் கட்டி போட்டுருவாங்க, கண்ணையும் கட்டிடுவாங்க, அவங்களோட கையில அந்த டியூப்பை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ஊசி மாட்டி அதுல டியூப்பை கனெக்ட் பண்ணி ஒரு பக்கெட்ல டிராப்ஸ் விழுற மாதிரி செட் பண்ணுவாங்க. ஓகே, 2 பேருக்குமே
பக்கத்து ரூம்ல அப்படி வச்சு அதை அரேஞ்ச் பண்றாங்க. அதாவது என்ன அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆளுக்கு அவங்களுக்கு கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க உடம்புல இருந்து பிளட் டிராப் கரெக்டா 2 பேத்துக்கும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றாங்க. அந்த செகண்ட் கூட 2 பேத்துக்கும் சேம் தான். அப்போ இவங்க உடம்புல இருந்து பிளட் ஒருத்தருக்கு வருது, எடுக்கிறாங்க, அந்த பக்கெட்ல கலெக்ட் ஆகுது, அது டிராப்பா விழுற சவுண்டு அங்க கேக்குது. அது அவருக்கும் நல்லா கேக்குது, அது கவனிக்கிறார். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு அவர் உடம்புல இருந்து பிளட் வரலை, ஆனா பிளட் விழுற மாதிரி வேற ஒரு லிக்விடு டிராப் விழுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா கண்ணு கட்டப்பட்டு இருக்குது, காது மட்டும் கேக்குது, அந்த பிளட் ட்ரெயின் ஆகுற அந்த சவுண்டு அவருக்கு கேக்குது. ஓகே, இவ்வளவுதாங்க. 2 பேருக்குமே ஒரே டைம் வர, இந்த டைம் தான் உனக்கு இப்ப இருந்து ஆரம்பம், உன்னோட உடம்புல இருந்து ரத்தங்கள் வெளியேறுது, நீ சாக போற சொல்லிட்டாங்க. ஒருத்தர் உண்மையிலேயே உடம்புல பிளட் ட்ரெயின் ஆகி இறக்குறாருல, அவரை விட 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தான் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட வெளியேறல, ஆனால் வேற ஒரு டிராப் தான் விழுது, அந்த சவுண்டை கவனிக்கிறார், அவரு போய் சேர்ந்துட்டார். இது ரிசல்ட்ல இவங்க சொல்ல வர்றது என்னங்க? அப்போ அவரு வீக்கு, அவரோட மைண்ட் வீக்கு, அவரோட தாட்ஸ், நான் போறோம், நான் இறக்க போறேன் அப்படின்ற நம்பிக்கை, அதுதான் அவரை மேல அனுப்புது. ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் பார்த்த ஒன்னொன்றுலயுமே நீங்க கவனிச்சுட்டு வரலாம், அவங்களுக்கு நல்லது செய்தா கெட்டது செய்தா அந்த மைண்ட் எதை நம்புதோ அதை நிறைவேற்றுது. அப்ப இவரோட மைண்டு, இவரோட உடம்புல இருந்து பிளட் போகுதுன்னு நம்பிருச்சு. ஆனா உண்மையிலே பிளட் போகல, ஆனா நம்பிருச்சு. நம்பதோட விளைவு ஓகேயா போயிடுச்சு. ஓகே, ரைட். இன்னைக்கு டாபிக்ல இதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், இன்னும் வேறு நாளைக்கு வேற பார்க்கலாம். ஓகே, ரைட் ஃப்ரெண்ட்ஸ், the topic mind and thoughts over now. இப்போ மெமரிக்கு போலாம். மெமரியில as of now 14 tips பார்த்திருக்கிறோம். 14 tips. 14th ஒன்னு என்ன பார்த்தோம்? aware of hypnotic command. யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பேசுறாங்க, பேச்சு கொடுக்குறாங்கன்னா, நீங்களா இல்லைன்னா you are being fascinated, you are being mesmerized. அடுத்தவர்கள் உங்களை அடக்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், அவர்கள் எண்ணத்தின் மூலமாக, அவர்கள் சிந்தனைகள் மூலமாக, what they are thinking, they will keep you under their control. So அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்மளோட இன்டலெக்ட், அறிவை பயன்படுத்தணும். இது நமக்கு தேவையா? அவங்க எவ்வளவோ சொல்லட்டும், எத்தனை பேர் வேணாலும் பேசிட்டோம், 4 பேர் வந்து கூட சொல்லட்டும், எனக்கு தேவையில்லை, அதுல நாம உறுதியா இருக்கலாம். சோ யூஸ் யுவர் அறிவு, இன்டலெக்ட். அதைத்தான் சொல்லிருந்தேன் பாயிண்ட் நம்பர் 14ல. இப்போ 15th ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். மெமரி டிப்ஸ் 15. அது என்னங்க? ஸ்டே அவுட் ஆஃப் அடிக்ஷன். இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்குமே இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில, எல்லாருமே, அது எந்த வயசுல வேணாலும் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடிக்ஷனுங்க. ஒவ்வொருத்தர் டீ குடிக்கிறதுல இருப்பாங்க, ஒருத்தர் காஃபில இருப்பாங்க, இன்னொருத்தர் ஸ்மோக், ஒருத்தங்க ட்ரிங்க்ஸ், இன்னொருத்தர் கோபப்படுறது, அதுக்கு அடிக்ஷன். இன்னும் ஒரு சிலர் கவலையிலேயே மூழ்கிட்டு இருப்பாங்க. என்ன நல்லது இருந்தாலும் அதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாதுங்க, அதுலயும் ஒரு கவலையை தேடிக்குவாங்க, அதுக்கு அடிக்ஷன். அவங்க எப்ப பார்த்தாலும் சோகத்திலேயே மூழ்கி இருக்கிறது அடிக்ஷன். ஓகே, இன்னும் ஒரு சிலர் தூக்கம், பகல் ஃபுல்லா தூங்கிட்டே இருப்போம், தூக்கத்துக்கு அடிக்ஷன். இன்னும் ஒரு சிலர், இப்ப கூட அமெரிக்காவில் அதுக்கு பேர் வச்சிருந்தாங்க அந்த சைக்கியாட்ரிஸ்ட், என்னது, புதுசா வாங்குறது, எதுல
அது நமக்கு தேவையில்ல, அது முக்கியமே கிடையாது. they are going to buy. அதுல அவங்க அடிக்ஷன், கடன் போடுறது. ஓகே, ரைட்டுங்க. இன்னொரு சிலர் மொபைலுக்கு அடிக்ஷன், இன்னொரு சிலர் கேமுக்கு அடிக்ஷன், இன்னொரு சிலர் சாப்பாட்டுக்கு. என்ன வேணும் சரி, சாப்பிட்டுட்டே இருப்போம். இது மாதிரி இந்த அடிக்ஷன்ல இருந்து எப்படிங்க வெளியே வருது? யாராவது ஐடியா இருக்கா? கேன் எனிபடி? சார், நான் இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஐ ஹாவ் த வெரி குட் ஐடியாஸ், எக்ஸ்பீரியன்ஸ். நான் இதுல இருந்து வெளியே வந்தேன், எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருந்தது, நான் அதில் மீண்டு வந்துட்டேன். யாராவது சொல்ல முடியுமா? இருக்கீங்களா? மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சரி, அதுக்கு முன்னால நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது மீள்றது எப்படின்னு. ஒரு விஷயம், இப்ப காலையில எல்லாருமே காலையில 8 மணி வரைக்கும் தூங்குறதுங்க. ஒரு பேச்சு சொல்றேன், 8 மணி வரைக்கும் தூக்கத்துக்கு அடிக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாமே. தூக்கத்துக்கு இவங்க அடிமை, தூங்கல்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் ஆபீஸுக்கு 9 o'clock ஆபீஸ்னா 9:30 தான் போவாங்க, 10 o'clock தான் போவாங்க. இது அவங்களோட ஹேபிட். சரி, இது ஒரு ஹேபிட். இந்த ஹேபிட் எப்படி மாத்துறது? 8 மணி வரைக்கும் தூங்குறவங்க அந்த தூக்கத்தை 6 மணிக்கு வர வைக்கணும். அதை எப்படி மாத்துறது? நம்பர் 2, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆபீஸுக்கு லேட்டாவே தான் போவாங்க, அவங்களை எப்படி டைமுக்கு வர வைக்கிறது? அதே மாதிரி எப்பவுமே 8 மணி வரைக்கும் தூங்குறவங்கள எப்படி 6 மணிக்கு கொண்டு வர்றது? சரியா? எப்பயும் மொபைல்லயே இருக்கிறவங்கள அதை மொபைல்ல மாத்துறது எப்படி? இது மாதிரி நிறைய ஹேபிட்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்து அவர்களை வெளியே கொண்டு வர்றது எப்படி? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? அனுபவம் இருக்கா? பேசலாமே. யாராவது பேச விரும்புறீங்களா? இல்ல எனிபடி? ஐயா, நம்மளாதான் ட்ரை பண்ணி வெளியே வரணும். எஸ், அந்த மாதிரி. அவ்வளவுதானா? ஆமாங்க. இல்ல நம்மளா பண்ணட்டுங்களா? யாராவது பேசணும்னு சொல்லிருங்க. ஓகே, நம்மளாதான் ட்ரை பண்ணி வெளியே வரணும்னா அது ஜெனரல். நான் கேட்க வரத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட்ல நான் இதை செய்து அதனால் அதிலிருந்து வெளியே வந்தேன், அதிலிருந்து மீண்டு வந்தேன், சொல்ல முடியுமா? கோகுல்ராஜ் அவர்களே, நீங்க பேசலாம். நான் எப்ப பார்த்தாலும் டீ குடிச்சிட்டேன், ஸ்மோக் பண்ணிட்டேன், அதுல இருந்து மீண்டு வந்துட்டேன். அது எப்படி வந்தேன்? வாட்ஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஆர் கோயிங் டு யுவர் டீம்மேட்ஸ், ஃபெலோ? தேங்க் யூ மேம். ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க ஐயா. இப்போ என்னதுல ஒரு சின்ன ஒரு ஹேபிட் இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு சின்ன ஒரு டிராப், ரொம்ப சோகமாயிட்டேன். அதுல இருந்து என்னால மீண்டு வர முடியல. நிறைய பேர் சொன்னாங்க அதுல இருந்து அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லடா, நீ வெளியில வந்துட்டு. பட் ஆனா எல்லாரும் சொன்னாலும் என்னால கேட்கவே முடியல. அப்போ அந்த சிந்தனையை மாற்றுறதுக்காக கொஞ்சம் எஜுகேஷன் சைடு கொஞ்சம் போக ஆரம்பிச்சேன். நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னைய நான் மீண்டு கொண்டு வர்றதுக்கு வேற ஒரு இதுக்காக ஏதாச்சும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேற சைடு ட்ராக் போக பார்த்தேன். என்னோட மனசை எனக்கிட்டே நான் பேச ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரம் நான் அதுக்கிட்ட கொடுத்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சேன் ஐயா. சோ நம்ம இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னு எனக்குள்ளேயே நான் கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுல இருந்து ஐடியால கொஞ்சம் வெளியில வந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சுங்க ஐயா. ஓகே, அந்த மாதிரி பேசிட்டு இருந்தா லூசுன்னு சொல்லிடுவாங்களே, பரவாயில்லையா? இல்லைங்க ஐயா, கொஞ்சம் என்னோட அதுல இருந்து கொஞ்சம் படிக்க வந்துட்டேன். கொஞ்சம் நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேங்க. ஓகே, குட். Thank you for your participation. Okay, good. இருக்கட்டும். ரைட், வேல்யூபிள் பாயிண்ட். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் சொன்னது கொஞ்சம் பாயிண்ட் வேல்யூ இருக்கு, அதுக்காக நான் யாராவது பேசுங்க அப்படின்னு சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கலாம்.
இப்போ ஒரு ஹேபிட்ல இருந்து ஒருத்தங்க வெளியே வரணும் அப்படின்னா, நான் இப்போ இந்த இடத்துல நான் அளவு நிறைய எல்லாம் பேச போறதில்ல, சும்மா லிமிட்டா தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பின்னாடி வருவோம். ஏன் சார் எதற்காக பின்னாடின்றீங்க? ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் போகணும். ஒரே நாளையில எல்லாமே முடிவு வர போறதில்ல. அதுக்காக தான் சொல்றேன். அப்பதான் டெய்லி நீங்களும் கனெக்ட் ஆவீங்க. ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஒரு இது ஏதோ இருக்குன்னு கடைசியா பார்த்தா தினம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களை எரியாவது உங்களுக்கு உள்ள போகும். அவ்வளவுதான். அதான் மேட்ரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்ல விரும்புறேன்னா, எதை நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். ஒரு பர்டிகுலர் ஹேபிட்ஸ் நம்ம இது வரைக்கும் பேசணும்ல, என்னென்னோ சொன்னோம்ல, அதுல எதையோ ஒண்ணு நீங்க நிறுத்தணும். அப்போ செய்ய வேண்டியது, நான் இதை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்க கூடாது. புரியுதுங்களா? எந்த விஷயத்த நிறுத்தணுமோ அதை நான் இதை நிறுத்தணும் நினைக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? வேற ஒன்னை அடையணும், உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காலையில ட்ரிங்க்ஸ், ஏதாவது டீ தாங்க, ஒரு நாளைக்கு 10 டீ குடிக்கிறாங்க. நான் டீ குடிக்க கூடாது அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா டீ அதிகமாகும். இது ஏன் என்னன்றது நான் பின்னால ரீப்ரோக்ராம் பண்றதுல சொல்றேன். இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதை மைண்டுக்கே கொண்டு போகாதீங்க. அது கிடக்குது, என்னமோ நடந்துட்டு இருக்கட்டும். அப்ப நாம உண்மையிலேயே அதுக்கு இணையான இன்னொன்னு, நான் சரியா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறேன், அது எனக்கு பிடிக்கும். இது வரைக்கும் பிடிக்காது, குடிக்காது இருந்தீங்க. ஆனா அதை மாத்துங்க. நான் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறேன், எனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும், நான் அதைத்தான் செய்ய போறேன் அப்படின்னு அதிகமா எப்பெல்லாம் டீக்கு உங்களோட உடம்பு இதாச்சோ அந்த நேரம் வரும்போதெல்லாம் ஜூஸுக்கு மாறுங்க. அவ்வளவுதான். டீயை பத்தி நினைக்கவே கூடாது. அதை வெல்கம் பண்ணக்கூடாது, அதை மதிக்க கூடாது, அதை கண்டுக்க கூடாது. ஆனா எதை வேல்யூ பண்ணணும்? கூல்ட்ரிங்க்ஸ், அதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறது. ஒரு பேச்சுக்கு அதை சொன்ன, அதுக்கு அது ஒன்னே தானே இல்லை, அது மாதிரி நிறைய இருக்கு. அப்போ எதை நிறுத்தணுமோ அதை கண்டுக்காதீங்க. அதுக்கு இணையான நல்ல இன்னொன்னு அடையணும்னு நினைச்சு அதை ப்ரோக்ராம் பண்ணுங்க. அதையே அடைங்க. அது மறந்துடும், போயிடும். இது கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, இன்னும் இருக்கு, பின்னால நிறைய டெக்னிக்ஸ் வரும். இப்போதைக்கு ஸ்டே அவுட் ஆஃப் அடிக்ஷன். எந்த பொருள்ல, எந்த விஷயத்துல, தூக்கத்திலயோ, இதெல்லாம் ஒன்னொன்னுக்கு நான் விளக்கம் பின்னாடி தருவேன். நீங்க எதை கேட்டாலும் அதுக்கு நான் சொல்றேன், தயார். ஆனா இப்போ ஒரு சாம்பிளுக்கு காட்டின இந்த பர்டிகுலர் இதுல இருந்து வெளியே வரணுமா, அதை செய்யாதீங்க. செய்யக்கூடாதுன்னு நினைச்சா அது செய்வோம். ஏன் செய்வோம்? யோசிங்க, நீங்களே சொல்லுவீங்க. நான் இல்லைன்னா நான் அப்புறம் சொல்றேன். கண்டிப்பா நம்மளோட ஆள் மனசுக்கு எந்த ஒரு இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னோமோ அது கண்டினியூ ஆகும். அப்ப என்ன பண்ணணும்? அதை கண்டுக்க கூடாது. ஆனா அது நிக்கணுமே, அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு இணையான இன்னொரு ஹேபிட்ட, மறுபடியும் ஹேபிட் இருந்தா வரும், தாட்ஸ், அதுக்கப்புறம் வேர்ட்ஸ், அப்புறம் ஆக்ஷன், அப்புறம் ஹேபிட், அப்புறம் கேரக்டர். ஓகே, அப்போ இன்னொரு ஹேபிட்டை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். அந்த ஹேபிட் இதை ஜெயிச்சிரும். அவ்வளவுதான். இது பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்புறம் நான் சொல்றேன் என்ன பண்றது. அடுத்த ஸ்டெப் போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15th பாயிண்ட், எந்த ஒரு தவறான பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அதை கண்டுக்காத விட்டுட்டு, அதை பத்தி யார்கிட்டையும் பேசக்கூடாது, அதை செய்ய கூடாது. நல்ல பழக்கம் இன்னொன்னு யோசிச்சு அதை ஊக்குவிக்கணும், அதை கடைபிடிக்கணும், கண்டினியூ பண்ணணும். ரைட், அடுத்த பாயிண்ட் போலாம். 16 பாயிண்ட் நம்பர் 16, மெமரி டிப்ஸ்ல 16th பாயிண்ட், டீச் அதர்ஸ். அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படின்னா, யார் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு வேணாலும் படிச்சிருக்கலாம், நிறைய புக்ஸ் படிச்சிருக்கலாம், கலெக்ஷன் ஆஃப் நாலேஜ் நிறைய இருக்கலாம். இல்ல கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? யாருக்குமே யூஸ் இல்லை. அப்போ யாருக்காவது அதை சொல்லிக் கொடுக்கணும். அப்ப என்ன ஆகும்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லயே ஒருத்தன் பிலோ ஆவரேஜா இருக்கான், ஒருத்தன் ஆவரேஜ். அவன் என்ன பண்ணோம், அந்த பிலோ ஆவரேஜுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சப்ப
இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா வர முடியும். ஏன் அப்படின்னா அப்ப அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா அவன் மனநிலையை உணர்ந்து இவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா புரியும்ன்றதை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி இவன் ப்ரிப்பேர் பண்ணுவான், ப்ரோக்ராம் பண்ணுவான் மைண்டு. அப்ப என்ரிச், எம்பவர், இவ்வளவுதான் விஷயம். இப்ப புரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட நான் எப்படி நாலேஜ் கெயின் பண்ண இப்படித்தான் சொல்லி கொடுத்ததுனால தான் நினைக்கிறேன்ல, டீச் அதர்ஸ். அதனால ஒவ்வொருத்தருமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அடுத்தவங்க ஏதாவது கேட்டா இது படிச்சிட்டியா, எனக்கு தெரியவே மாட்டேங்குதுன்னா, ஆமா எனக்குமே தெரியலம்மா உண்மையிலேயே, ஆனா தெரியும், ஆனா வெளியே அவங்களுக்கு சொல்லக்கூடாது. என்ன சொன்னா அவங்களும் படிச்சு மார்க் எடுத்துருவாங்கல்ல. இதை விட கெட்ட புத்தி வேற எதுவுமே கிடையாது. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் இந்த மாதிரிதான். சொல்லி தர மாட்டாங்க, ஆனா ஒரு சிலரு கூப்பிட்டு உட்கார வச்சு வழிய சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஹேபிட் நிறைய பேர்கிட்ட இருக்கு. சோ நம்ம அதை பயன்படுத்திக்கணும். தட்ஸ் த ரைட் ஆட்டிடியூட் டு டீச் அதர்ஸ். நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது சொல்லிக் கொடுக்க கொடுக்க இன்னும் புதுசா வேற விஷயங்கள் அதை டெப்தா படிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால் அடுத்தவங்களுக்கு என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை கத்துக் கொடுங்க. ரைட்? பாயிண்ட் நம்பர் 16. பாயிண்ட் நம்பர் 17. Read less, think more. Read less, think more. கொஞ்சமா படிக்கணும், நிறைய யோசிக்கணும். என்ன படிச்சோமோ அதை யோசிக்கணும். அது ரிலேட்டடா நம்ம மைண்ட் மேப் போடணும். இல்ல கிரியேட்டிவா ஒரு டாபிக்ஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு கொஸ்டின் படிக்கிறோம். நம்ம என்ன பிரச்சனைனா மக்கப், அதுல என்ன இருக்கா அப்படியே படிச்சு அப்படியே திருப்பி சொல்றது ஒண்ணுதான் நமக்கு டியூன் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு காலகாலமா, அதாவது ஒரு 300 வருஷமா கூட இல்ல, 1834 ஜூன் 10 ஒரு மகாராசா வந்தாரு, நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தையே மாத்திட்டு போயிட்டாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வேத வாக்கு அவர் சொன்னது அதைதான் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ அதை தாண்டி யோசிக்கிறதே கிடையாது. நம்ம இதுக்கு யோசிக்கணும், என்ன அங்க இருக்கோ அதை அப்படியே படிச்சு அப்படியே இந்த பர்டிகுலரா இப்ப இந்த நான் பல ஸ்கூல்ஸ்ல பாக்குற விஷயம், இந்த 12th ஸ்டாண்டர்ட் 11th இப்ப கூட இன்னும் முன்னாடி ரொம்ப மோசம். 11th ஒண்ணு கிடையவே கிடையாது. 11th ஸ்டார்டிங் நாளிலேயே 12th சப்ஜெக்ட் வந்துடும். அப்போ அன்னையில இருந்து அந்த 2 வருஷமும் அந்த பிள்ளைங்களை அதையாவது பொறுமையா சொல்லி கொடுப்போமா? ஆஹா, 6 மாசத்துக்குள்ள எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட், ஒவ்வொருத்தரும் 10 டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வச்சிருப்பாங்க. இல்ல ஒரு சிலர் 12 டெஸ்ட். அதெல்லாம் எங்க ஸ்கூல்ல 12 ஃபுல் டெஸ்ட் வச்சேன்னு பெருமை. ஓகே, இதை தாண்டி அந்த பிள்ளைங்களுக்கு வேற யோசிக்கிறதுக்கு அந்த 2 வருஷம் அது என்ன ஆகுதுன்னா ரொம்ப குறிப்பிட்ட முக்கியமான காலகட்டத்துல யோசிக்கிற வேற எதுவும், அது சொந்த பந்த சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை யாருமே தெரியாது, எந்த இதுவும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது பயாலஜியோ ஒன்றும். இதை தவிர வேற எதுவுமே தெரியாத அப்படியே கடுவாளத்துக்கு மாட்டின ஒரு குதிரையா அதை மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காட்டுல அவுத்து விட்ட மாதிரி விட்டா அவங்களால எந்த கிரியேட்டிவிட்டியுமே கிடையாது. ஏன்னா அவங்க ஹேபிட்டா மாறிடுச்சு. இஃப் யூ கண்டினியூ எனிதிங் மோர் தென் 21 days இட் பிகம் அ ஹேபிட்னாங்க. 21 daysக்கே சொன்னாங்க, இது 2 வருஷம் ஒண்ணு. So the system of education is like this. அப்போ என்ன பண்றோம்? படிக்கிறோம் படிக்கிறோம் படிக்கிறோம், எழுதுறோம். அதுக்கு என்ன யோசிக்கிறோமா? நம்ம பிரெயின கிரியேட்டிவ், அதுதான் அன்னைக்கே சொன்ன ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின். ரைட் பிரெயின்ங்கிறது சுச்சுவேஷனல்ல கிரியேட்டிவா இது என்ன பண்ணலாம், இது இன்னும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்றதெல்லாம் இது. லெஃப்ட் பிரெயின் அங்க என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோ அதை அப்படியே திருப்பி கொடுக்குறது. அதனால இந்த பிள்ளைங்களுக்கு எது லெஃப்ட் பிரெயின் பயங்கரமா ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க ஸ்கூல்ல. அதனாலதான் உலக அளவுல
கண்டுபிடிப்பாளர்கள்ன்றதுல நாம வருதில்ல. நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் எல்லாம் நாம யாரு? எத்தனை இவ்வளவு கோடி மக்களை வச்சுட்டு இருக்கிற நம்ம எத்தனை வாங்கியிருக்கிறோம்? அதுவும் எத்தனை கண்டுபிடிப்புக்காக வாங்கியிருக்கிறோம்? ஒன்னே ஒண்ணுதான், சர் சி வி ராமன் மட்டும்தான். மத்தது இது லிட்ரேச்சருக்காக ரவீந்திரநாத் தாகூர், பீஸுக்காக அவங்க, எக்கனாமிக்ஸ் அவங்க. பட் ஒரு சயின்டிபிக் இன்வென்ஷன் அதில் நாம எங்க இருக்கோம்? ஏன் யோசிக்கிறது இல்ல? படிக்கிறோம் படிக்கிறோம் படிக்கிறோம், அதை அப்படியே மக்கப் பண்ணி எக்ஸாம் பேப்பர்ல பிரசன்ட் பண்றோம், மார்க் கிடைக்குது, நான் இந்த கிரேடு, நான் இந்த மார்க் அப்படின்னு நம்ம அதை வச்சு பெருமடிச்சிட்டு இருக்கிறோம். சோ இவ்வளவுதான் விஷயம். அப்ப யோசிக்கணும். சரிங்க, இந்த இடத்துல இதுக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எதை பற்றி எப்படிதான் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஒரு சாதாரணமானவங்களுக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி. ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலுக்கு ஒரு நாள் அந்த டிஸ்ட்ரிக்ட் சிஓன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க விசிட் பண்றாங்க. மார்னிங் அசம்பிளிலேயே நான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த அசம்பிளில அவங்களும் வராங்க, எல்லாரும் அசம்பிள் ஆகுறாங்க. அப்போ அந்த சிஓ அங்க ஒரு கொஸ்டின் அரைஸ் பண்றாங்க. என்ன தெரியுமா? நீங்க படிக்கிற படிப்பு, இந்த பாடம், இந்த சப்ஜெக்ட் யாருக்காவது அவங்களோட வாழ்க்கையில எங்கேயாவது உதவுதா அப்படின்னு கேக்குறாங்க. உதவி இருக்கா? யாருமே பதில் சொல்லல. எந்த ஸ்டூடெண்ட்டுமே வாய் திறக்கல. இவங்க உடனே டீச்சர்ஸ் கூட பதில் சொல்லாமே அப்படின்றாங்க. டீச்சர்ஸும் வாய் திறக்கல, இன்க்ளூடிங் பிரின்சிபல். ஆனா ஒரு பையன் 6th 7th படிக்கிற பையன் கையை தூக்குறான், நான் பேசுறேன் அப்படின்னு. உடனே அந்த சிஓ வெரி குட், அவங்ககிட்ட மைக் கொடுங்க, கமான் பேசுப்பா அப்படின்றாரு. இந்த பிரின்சிபலுக்கு நடுங்குது. ஐயோ, என்ன பேசி என்ன உளறி வைப்பானோ அப்படின்னு பயப்படுறாரு. பட் அந்த பையன் யோசிக்கவே இல்லை. மைக்க வாங்கணும்னா கலகலன்னு பேசுறான். என்ன தெரியுமா? கொஞ்சமா படிங்க, நிறைய யோசிப்போம். அந்த மாதிரி இதுல நான் யோசிச்சதுல நாம படிக்கிற அத்தனை சப்ஜெக்டுமே நமக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல உதவுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், ஒரு இட்லி எடுத்துக்கலாமே அப்படின்னா. எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னடா காலங்கள இட்லி பத்தி பேசுறான், காலைல இட்லி சாப்பிட்டு வந்துட்டு போனேன். நான் சொல்றான், இட்லி, இந்த இட்லி ஒரு அவியல வேக வச்சது, இது குழந்தைங்க கூட சாப்பிடலாம், எல்லாருக்கும் நல்லது, ஒரு லைட் ஃபுட். இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோட தாய்மொழி, என் தமிழ். நாங்க தான் இதெல்லாம் உருவாக்கணும், எங்க ஊர் ஸ்பெஷல், நம்ம நாட்டோட ஸ்பெஷல் அப்படின்றத எனக்கு சொல்லி கொடுத்தது தமிழ். அப்புறம் இதுக்கு எவ்வளவு அரிசி, எவ்வளவு உளுந்து, எவ்வளவு வெந்தயம், இந்த கால்குலேஷன்ஸ், இது எவ்வளவு நேரம் ஊறணும், அது இப்படி அந்த டைமிங்ஸ், இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது மேத்தமேட்டிக்ஸ். அப்புறம் இவ்வளவு இந்த அரைச்ச மாவை இவ்வளவு நேரத்துல இது நொதிக்குது, புளிக்குது, பதமாகுது, அதுக்கப்புறம் அதை நீங்க இட்லிக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுக்கிறது சயின்ஸ். அப்ப அங்க என்ன வேதியியல் மாற்றங்கள் நடைபெறுகிறது அப்படியெல்லாம் எனக்கு அது சொல்லி கொடுக்குது. அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன், நொதித்தல், ஃபெர்மெண்டேஷன், இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறான். சரி, அதுக்கப்புறம் இவ்வளோ அரிசி, இதுல இருந்து இவ்வளவு இட்லி தயாரிக்கலாம், இதன் மூலமா இதில் இவ்வளவு பொருளீட்டலாம், இவ்வளவு அரிசியில இவ்வளவு இட்லிசிலாம், இதை வச்சு இவ்வளவு விற்கலாம், இதுல இவ்வளவு ப்ராஃபிட், இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது எனக்கு எக்கனாமிக்ஸும் காமர்ஸும். பொருளாதாரமும் அங்க வருது, வணிகமும் அங்க வருது, வெளியே இருக்கிறவங்களுக்கு விற்கலான்றது புரியுதா? அதுக்கப்புறம் சயின்ஸும் வந்துருச்சு, மேக்ஸும் வந்துருச்சு, சோசியல் வருது.
இந்த அரிசி, இந்த நெல் இந்த வகையான ஜியாகிரபிக்கல் ஏரியாவில தான் விளையும். ஜியாகிரபி. இதுக்கு இவ்வளவு நாள் வளரும் இந்த நெல்லு, இந்த அரிசி 3 மாசத்துல வரும், 4 மாசத்துல வரும். இது இந்த ஊர்ல இதுக்கு முன்ன இருந்தது, இந்த நாடுதான் இதை முதல்ல கண்டுபிடிச்சது. இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது வரலாறு. புரியுதுங்களா? இப்படி ஆல் சப்ஜெக்ட்ஸ ஒரு இட்லி வச்சு காட்டுறான். இப்ப யோசிச்சுக்கோங்களேன், திங்க் பண்ணாத இவனால இத்தனை பேச முடியுமா? யோசிச்சிருக்கானா? இவ்வளவுதான் விஷயம். அப்போ படிக்கிறது கொஞ்சமா இருக்கலாம், யோசிக்கிறது நிறைய இருக்கணும். இப்படி பல வகையில யோசிச்சா அவங்களுக்கு அந்த படிப்பு உதவும். அதனால கிரியேட்டிவிட்டி தாங்க, கியூரியாசிட்டி இஸ் த கீ ஃபார் கிரியேட்டிவிட்டி. அதை தான் இவங்க செய்யணும். அதுதான் அந்த மாணவன் நமக்கு இந்த இடத்துல சொல்ற ஒரு விஷயம். ஓகே, சோ பாயிண்ட் நம்பர் 17, read less, think more. பாயிண்ட் நம்பர் 18 போலாம். மெமரி வரப்போற இனிமேல் எல்லாம் தான். மெமரியில நான் பேசிட்டே இருக்கிறேன், நீங்க நோட்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு. அப்ப என்ன பண்றீங்க? காதுல கேட்கறீங்க. ஆடிட்டரி மெமரி, காதுல கேட்டு படிக்கிறது ஆடிட்டரி மெமரி. சரி, நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க புக்கு ரெஃபர் பண்றீங்க, கூகுள்ல போய் ரெஃபர் பண்றீங்க. இவர் இதெல்லாம் சொன்னாரு, இதெல்லாம் இதுல இருக்குமா அதுல இருக்குமான்னு சொல்லி பாக்குறீங்க. கண்ணுல பார்த்து படிக்கிறீங்க. அத விஷுவல் மெமரி. காதுல கேட்டு படிக்கிறது ஆடிட்டரி, கண்ணுல பார்த்து படிக்கிறது விஷுவல். இது வரைக்கும் இதை மட்டும் தான் செஞ்சிட்டு இருந்தோம். ஆனா இது ரெண்டுலயும் சக்சஸ் ஆகாதது மூணாவது ஒண்ணு இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் அதிகமா பயன்படுத்துறது கினெஸ்தெட்டிக் மெமரி. சோ மெமரி அப்படின்னா 3 இருக்கு, விஷுவல், ஆடிட்டரி, கினெஸ்தெட்டிக். அதுல இது வரைக்கும் நம்ம அதிகமா பயன்படுத்தாதது, ஆனா இனிமேல் இந்த டெக்னிக் அப்புறம் நம்ம ட்ரைனிங்க்கு அப்புறம் அதிகமா பயன்படுத்த போறது கினெஸ்தெட்டிக் மெமரி. கினெஸ்தெட்டிக்னா நாங்க அதுக்கு முன்ன என்ன நினைச்சிட்டு இருப்போம், அதாவது ஒரு பொருள் ஒரு விஷுவலி என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நினைச்சுக்கல, அவங்க கிட்ட ஒரு பொம்மையை கொடுத்து இல்ல ஒரு யானை படத்தை கொடுத்து பொம்மைய திஸ் இஸ் எலிஃபண்ட் அப்படின்னா அவர் தடவி தொட்டு, ஓ இதுதான் எலிஃபண்டா அப்படின்னு உணர்ந்து பாருங்க. தொட்டு உணர்தல், இதுதான் கினெஸ்தெட்டிக் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதாவது ஃபீல் த டான்ஜிபிள் ஒன். அதனே அதை மாத்தலாம், தொடாமையும் உணரலாம். எப்படி? அதுதான் இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கான், உங்ககிட்ட சொல்றான் now you are climbing the Himalaya mountain அப்படின்னு சொன்னா நம்ம உடம்பு நடுங்கணும், குளிரணும், அந்த ஐஸ் ஃபீல் உங்களுக்குள்ள வரணும். அதுதாங்க கினெஸ்தெட்டிக். அப்போ உணர்றது, அது பிசிக்ஸ் படிச்சாலும் சரி கெமிஸ்ட்ரி படிச்சாலும் சரி உணர்றது. அப்போ இத மட்டும் டெப்தா நம்ம போக போறோம். அப்போ புரிஞ்சுக்கோங்க உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படி. ஓகே, ஸோ அந்த கினெஸ்தெட்டிக் ஆக்சுவலா இப்ப இன்னைக்கு நான் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ். இன்னைக்கு இந்த வீக் ஃபுல்லாவே அதான் இருக்கும். அதன்படி இன்னைக்கு இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் எடுத்தேன், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கினெஸ்தெட்டிக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணேன். அவங்களுக்கு இது எல்லாமே புதுசு, சரிங்களா? அதை நாம் பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போம். சோ எப்படி உணர்ந்து படிக்கிறது, எப்படி உள்வாங்கிறது, புரிஞ்சிக்கிறது. இதனால வரைக்கும் புரிஞ்சு படின்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு யாரும் சொல்லியல்ல. இப்படித்தான் புரிஞ்சுக்கணுங்கிறது நம்ம ட்ரைனிங்ல கவர் பண்ணுவோம். சோ அது பின்னால் டீட்டெயில்டா வரும். ஒரு வாரம் எடுப்பாதீங்க, கதையப்படாதீங்க. ஓகே ரைட், இதுதாங்க பாயிண்ட் நம்பர் 18ல. மெமரிங்கிறது 3 இருக்கு. ஒண்ணு பார்த்து படிக்கிறது, இன்னொன்னு கேட்டு படிக்கிறது, இன்னொன்னு உணர்ந்து படிக்கிறது, ஃபீல் பண்றது, ரியலைஸ் பண்றது, ரெக்கக்னைஸ் பண்றது, ரிசர்ச் பண்றது. இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சோ பாயிண்ட் நம்பர் 18 ஓவர். விஷுவல், ஆடிட்டரி, கினெஸ்தெட்டிக். பாயிண்ட் நம்பர் 19ங்க.
கெட் அப் ஏர்லி மார்னிங், காலையில் நேரத்துக்கு எந்திரிக்கணும். அதுதானே சார் ஆகல, அதுக்கு தானே முன்னாடியே சொன்னேன். 15th என்ன கொடுத்தான், அவுட் ஆஃப் அடிக்ஷன். அதுக்கு முயற்சி எடுங்க, காலையில் நேரத்துல எந்திரிக்கணும். ஏன் சார் இப்ப எங்களுக்கு நிறைய பேருக்கு நான் எனக்கு இதுதான் விடை கொடுக்க முடியும். இப்போ நான் கண்டினியூவா மார்னிங் 9:30 இருந்து இப்போ ஈவினிங் 4:30 வரைக்கும் அங்க கிளாஸ், அதுக்கப்புறம் 5 to 6:30 உங்களுக்கு கிளாஸ், மறுபடியும் 8 to 9 இன்னொரு கிளாஸ். முடியுமா? எனக்கு நான் ரொம்ப டயர்டா இருக்கேங்க, டல்லா இருக்கேன் சொல்றேன்னா அது எப்படி பாசிபிள் டேஸ்? நான் எப்ப எழுந்திரிச்சேன்? காலையில 3:14 இன்னைக்கு எழுந்திரிச்ச டைம். இப்போ எப்போ நம்ம நேரத்துல எழுந்திரிக்க ஆரம்பிக்கிறோமோ எல்லாமே நம்ம கண்ட்ரோல், அவ்வளவுதான் சொல்ல முடியாது. இது நான் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேனோ அனுபவத்தின் மூலமா தரேன். சும்மா எதுவும் புக்கை படிச்சுட்டோ இல்ல. ஒரு இதுல சொல்லுவாங்க, ஒரு மேடையில ஒருத்தர் போய் பேசுறாரு, அழகா பேசுறாருங்க. எது தெரியுமா? டாபிக் என்ன தெரியுமா? நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு கெடுதல் அப்படின்ட்டு சும்மா கலக்குறாரு. அது அப்படி இவ்வளவு கெடுதல், இது இந்த மாதிரி இதுல என்ன இருக்கு இப்படி சும்மா ரொம்ப ஹை பிக்சர் அவரோட திறமை எல்லாம் பயன்படுத்தி பேசுறாரு. எல்லாம் கைத்தட்டி ரசிக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்க. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அவரோட சமையல்காரரு அவருக்கு அழகா இலை போட்டு அவியல் பொரியல் கூட்டு அதெல்லாம் செஞ்சு அழகா வைக்கிறாரு. அவரு சாப்பாட்டை பார்த்தோன்னா கடுப்பாயிட்டாரு. இங்க வா, என்னது ஐயா உங்களுக்கு பிடிக்குமே, தான் பிடிச்சதான் செஞ்சிருங்க. யாரா சொன்னது? இன்னைக்கு என்ன கிழமை, என்ன மெனு இன்னைக்கா? உங்களுக்கு சிக்கன் குருமா, ஃபிஷ் ஃப்ரை. அப்புறம் ஏன்டா இது செஞ்ச? ஐயா நீங்க மேடையில பேசுனத கேட்டனே. அது மேடைக்கு, இது எனக்கு. ஒழுங்கு மரியாதை, நான் என்ன சொன்னோ அதை மட்டும் செய்ய அப்படின்னு. இவ்வளவுதான். இப்படித்தான் நிறைய இருக்குன்ற ஒரு வார்த்தைக்கு வெளியே பேச்சு கொண்டு இருக்கோம், அவங்களுடைய ஆட்டிடியூடு வேறையா இருக்கும். சோ இதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம் நம்மள. நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் உதிக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் என் அனுபவத்தின் மூலமா கொடுக்கறதுன்றத நான் உறுதிப்படுத்த விரும்புறேன். அதனால ஒரு விஷயம், நான் இத செஞ்சேன், இதுல இது பெனிஃபிட் ஆன அப்படின்றத ஏன் சொல்றோம் அப்படின்னா, அனுபவிச்சு சொல்றோம். இவ்வளவுதான் விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். கேட்டா 7 மணி, அதுக்கு நீங்க 3 மணிக்கு எழுந்திரிங்கன்னு நான் சொல்ல வரல. 8 மணி வரைக்கும் தூங்குறவங்க 6 மணிக்கு எழுந்திரிங்க. அதுவும் உடனே செய்ய வேண்டாம். 8 மணிக்கு எழுந்திரிச்சவங்க 7:30க்கு எழுந்திரிங்க. இது என்ன இருந்துச்சுன்னா, போன பேட்ச்ல சார் நீங்க சொன்ன உடனே எனக்கு காலையில 5 மணிக்குலாம் எழுந்திரிச்சிட்டா சார், அப்புறம் பகல் ஃபுல்லா தூக்கமா வந்துச்சு சார், கொட்டாவியா விட்டேன் சார். அது மாதிரி வேண்டாம். 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்புறம் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இதுதான் மெத்தட். ஓகே, சரிங்க. காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டோம். அப்புறம் எது நமக்கு ஹார்டு சப்ஜெக்ட் இருக்கோ அதை படிக்கணும். என்ன சார் இது நியாயமா அது அப்படின்னு கேட்டா அதுதான். என்னங்க இதுல இப்போ தூங்கி எந்திரிச்சோம்னா உங்க பிரெயின் இருக்குல்ல, அது ஒரு 23 வோல்ட் எலக்ட்ரிசிட்டி, ஒரு பல்பை எரிக்கிற அளவுக்கு எனர்ஜி இருக்கு, எலக்ட்ரிக் எனர்ஜி. அப்போ அவ்வளவு பவர் இருக்கிற அதை பயன்படுத்தி எந்த பாடம், எந்த டாபிக், எந்த சப்ஜெக்ட் டஃப்னு நினைச்சோமோ அதை படிக்க முடிச்சு பண்ணுங்க. கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும். சரி, இது எப்படி யோசிக்கலாம்னா, நீங்க அயன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க அயன் பாக்ஸ் நல்ல சூடேறி போயிருக்கு. அந்த நேரத்துல உங்ககிட்ட 2 கிளாத் இருக்கு. ஒண்ணு நல்ல காட்டன், இன்னொன்னு நல்ல பாலிஸ்டர். நல்ல சூடா இருக்கிற அயன் பாக்ஸ் கொண்டு போய் பாலிஸ்டர்ல வச்சீங்கன்னா என்ன ஆகும்? ஆனா அப்ப நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? காட்டன். அதை இவ்வளவு சூட்ல தான் அதை அயன் பண்ணவே முடியும்.
அது சூடெல்லாம் கம்மியானதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் காட்டன் குளத்தை வச்சா அது ஒண்ணுமே சரியாகாது. இவ்வளவுதான். அதனால நல்ல எனர்ஜி இருக்கிறப்ப எந்த டாபிக்ஸ் டஃப்னு இது வரைக்கும் நினைச்சோமோ அதை முடிப்போம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ கெட் அப் இயர்லி, டூ த அன்கம்ஃபர்டபுள் ஃபர்ஸ்ட். சரிட்டா? ரெண்டாவது விஷயம். அடுத்தது, டெவலப் த ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். காலையில் நேரத்தில் எழுந்திருச்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நன்றி சொல்ல கடமைப்படுங்கள். நன்றி உணர்வை வெளிக்கொண்டு. உங்களுக்கு யாராவது ஒருத்தர் என்னைக்காவது ஏதாவது உதவி பண்ணிருப்பாங்கல்ல, உங்களுக்கு நன்றி சொல்லணும். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. எதுக்கு உங்களுக்கு எதுக்கு தோணுதோ, நீங்க படுத்திருக்கிற பெட்டுக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல தூக்கத்தை கொடுத்த நன்றி. எதுக்கு எடுத்தாலும் அந்த பழக்கத்தை வரவழைச்சுக்கோங்க. ஸோ டெவலப் த attitude. Okay, that's all. Point number 19 ங்க. Over. இன்னைக்கு 5 பார்த்திருக்கோம். 15, 16, 17, 18, 19. 5 valuable points பார்த்துட்டோம். 20th பாயிண்ட் அதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ 1ல இருந்து 19 வரைக்கும் ஒரு ஃபாஸ்ட் ரீகேப் கொடுத்துறேன். resourcefulness, 2 value, 3 positive living, 4 winners, losers, 5 reject negative comments, 6 self hypnosis or auto suggestion, 7 do the work today itself. அன்னை வேலையை அன்னைக்கு செய்யுங்க. அடுத்தது 8 don't underestimate. 9 potential, belief, action, result. 10 listening skills. 11 cramming, understanding. 12 poor memory, good memory. அப்படிதான் இல்ல, trained memory, untrained memory. Okay. 13 cramming and understanding. 14 aware of hypnotic command. 15 நீங்க பார்த்ததுதான், stay out of addiction. 16 teach others. 17 read less, think more. 18 visual, auditory, kinesthetic. கினஸ்தெட்டிக் பத்தி நான் டீடைல்டா சொல்லித்தரேன். நான் தயார், நீங்க தான் ரெடியா இருங்க, கத்துக்க. அடுத்தது லாஸ்டா நீங்க பார்த்த பாயிண்ட், காலையில நேரத்துல எழுந்திரிக்கணும். இதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நான் சொன்னா நீங்க கேட்பீங்கன்ற நம்பிக்கையில சொல்றேன். யாரெல்லாம் அதுக்குன்னு எடுத்தோடனே ரொம்ப நேரத்துல வேண்டாம், ஏற்கனவே எழுந்திரிச்சிட்டு இருக்கிறவங்க குட். அதை விட்டு மத்தவங்க அந்த டைமை குறைக்க முயற்சி பண்ணுங்க. அதாவது ரொம்ப நேரம் தூங்குறத குறைக்கலாம். இன்னும் கிளாஸ் முடியறதுக்குள்ள அது எழுந்திரிச்சு இன்னும் என்ன பண்றதுங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஒரே நாள்ல எல்லாமே கத்துக்க போறதுல எழுந்திரிங்கிறது இப்போ முதல் விஷயம். எழுந்திரிச்சு படிக்கிறவங்க படிங்க, மத்தவங்க அவங்கவுங்க வேலையை செய்யறவங்க செய்யுங்க. அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஓகே, ஸோ பாயிண்ட் நம்பர் 19 ஓவர். இப்போ மெமரி டிப்ஸ அப்படியே இதோட லாக் பண்ணிட்டு நம்ம பார்க்கிற ஃபைனல் ரவுண்ட்ஸ் போறோம். இன்ஸ்பைரிங் பர்சன்ஸ். நம் வாழ்வில் எல்லாமே நான் சொன்னேன், நான் அன்னைக்கே சொல்லிட்டாரு. அன்னைக்கு ஒருத்தர் பேசும்போது, சரி நீ பேசலாம் வெவ்வேறு கண்ட்ரியில இருக்கிறவங்க அது சொல்றீங்க. நம்ம பாக்குறவங்க எல்லாம் எப்படி இன்ஸ்பைரிங் அப்படின்ற வேர்டுக்கே எப்படி சொல்றோம்னா, அது நம்ம நாடு இவங்க அப்படின்ட்டுலாம் கிடையாது. வேர்ல்டு வைடு எடுத்தா நாம எந்த ஃபீல்டை பத்தி எந்த டாபிக்கை பத்தி பாக்குறோமோ அதுல அவங்க தான் நம்பர் 1. அதனால அவங்கள பாக்குறோம். அவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன தேவையோ அதையும் எடுத்துக்கிறோம், என்ன மெசேஜ் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். அதுக்காக தான் இந்த டாபிக்கே கொண்டு வந்திருக்கேன். அதுல இந்த நம்ம நாடு அவங்க நாடு அப்படின்லாம் கிடையாது, எல்லாமே கலந்துதான் இருக்கும், எல்லாமே கலந்து வரும். அதுக்கு நம்மளோடது நிறையவே வரும். அது முழுசும் பார்த்துட்டு பேசணும் வேற இருந்தாலும். ஓகே, இன்னைக்கு பாக்குற டாபிக், பாக்குற பர்சன் ஸ்காட்டிஷ்
ஸ்காட்லாந்துல 1881 ஆகஸ்ட் 6ல ஒரு விவசாயிக்கு மகனா பிறந்தார். விவசாயிக்கு மகனா பிறந்தார் 1881 ஆகஸ்ட் 6. அவரு ஸ்கூல்ல முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா விவசாயி, இவரும் விவசாயம் பண்ணுவார்னு அவங்கள எதிர்பார்த்தாங்க. ஆனா இவர் விவசாயம் பண்ணல, காலேஜும் போல, வசதி இல்லை. அதனால வேற ஒரு வேலைக்கு போயிட்டு, அதாவது கிளர்க் வேலை, ஆபீஸ் வேலைக்கு போயிட்டு அப்புறம் 20 வயசுலதான் காலேஜே ஜாயின் பண்றது. கொஞ்சம் பணம் கிடைக்குது. அது எப்படி கிடைச்சதுக்கு வேற ஒரு டாபிக் இருக்காது. அவருக்கு அமௌண்ட் கலெக்ட் ஆகி அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டூடெண்டா சேர்ந்து லண்டன் செயின்ட் மேரிஸ் மெடிக்கல் காலேஜ்ல மெடிசின் படிக்கிறார். அவரு 1906ல மெடிசின் கம்ப்ளீட் பண்றாரு. அவர் படிக்கிறப்ப அவருக்கு பேராசிரியரா இருந்தவர் யார் தெரியுமா? டைபாய்டு காய்ச்சலுக்கு முதலில் மருந்தை கண்டுபிடித்த ஒரு மேதை சர் ஆல்ம்ராட் எட்வர்ட் ரைட். அவர் பேரு ஆல்ம்ராட் எட்வர்ட் ரைட். அவர் தான் இவருக்கு ஆசிரியர், பேராசிரியர். இவருக்கு அவர் மேல ஒரே இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது. நம்ம படிச்சுட்டு இவரு கூடவே இணைஞ்சு வேலை பார்க்கணும், நாமளும் ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது அப்பவே அவருக்கு இருந்துச்சுங்க. அதன்படி 1906ல இவரு மெடிசன் முடிச்சுட்டு அது அவர் கூடவே இவரு இணைஞ்சு பணியை செய்கிறார். ஓகே. 1914ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ இவங்கெல்லாம் அந்த மெடிக்கல் டீம்ல இருக்கிறாங்க. என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா 7 மில்லியன் சோல்ஜர்ஸ் கை அடிபட்டு கால் அடிபட்டு அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியாத, செஞ்சும் பிரயோஜனம் இல்லாத இறந்தாங்க. அவ்வளவு ஒரு உயிரிழப்புகளை இந்த உலகம் சந்திச்சது. அப்போ இந்த ஆன்டிபயாட்டிக்னு ஒண்ணு என்ன தெரியுங்களா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? கார்போலிக் ஆசிட், கார்போலிக் அமிலம். அதுதான் கொடுத்தாங்க. ஆனா அது என்ன பண்ணுதாங்கன்னா, இவங்க என்ன இந்த உலகத்துக்கு இந்த 2 பேரும் என்ன கொடுக்குறாங்க? இந்த கார்போலிக் அமிலம் வந்து பெஸ்ட் ஆன்டிபயாட்டிக் கிடையாது. இது ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை டேமேஜ் பண்ணும், அதனால் அந்த பேஷண்ட் உயிரிழக்க நேரிடுது, அதனால் இது சரியானது இல்லைன்னு சொன்னாங்க. சரி, இப்ப சரியானது இல்லைன்னு சொல்லிட்டா பத்தாதா? போதுமா? எது சரியானதுன்னு சொல்லுங்களேன். இதுதானே இந்த உலகம் எதிர்பார்க்கும். அப்போ அதுக்கு முயற்சி பண்றாங்க. த பெஸ்ட் ஆன்டிபயாட்டிக் இந்த உலகத்துக்கு தரணும், அது நம்ம அவர் கோல். இவ்வளவுதான். அதன்படி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவர் முழுக்க முழுக்க ஆராய்ச்சியில வந்துட்டார். அப்போ ஒரு வியாதியை பத்தி கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுக்கணும்னா அந்த வியாதியை உண்டாக்குற கிருமிகளை ஆராயணும். அது எவ்வளவு டேஞ்சர். பரவாயில்ல, அந்த ரிஸ்கானதை செய்யறது. நிறைய அந்த வைரஸ், பாக்டீரியா, அந்த கிருமிகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதோட தன்மைகளை கண்டுபிடிச்சு அதை எப்படி அதை கொடுக்கறதுன்றது இதெல்லாம் ரிசர்ச் பண்றாங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணும் பல வருடங்கள். ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி வைரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஒரு லேபரட்டரி பிளேட்ஸ் இருக்கு, அதுக்குள்ள கலெக்ட் பண்ணி வச்சு அதுல ரிசர்ச் பண்றது, இது அவங்களோட பணி. 2 வாரம் அவரு வின்டர் சீசன் லீவ்ல ஊருக்கு போயிட்டு வரணும். அது போறப்போ ஸ்டாஃபிலோகாக்கஸ் அப்படின்ற இந்த நிமோனியா, இந்த மாதிரி கொடிய நோய்களை உருவாக்குற இந்த கொடுமையான இந்த வைரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வச்சிருந்தார்.
அதை வச்சுட்டு ஊருக்கு போயிட்டேன். போயிட்டு 2 வீக்ஸுக்கு அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து பாக்குறப்ப அங்கங்க அப்படியே பூஞ்சைகள் படிஞ்சிருந்தது. வச்ச அத மைக்ரோஸ்கோப்ல பாக்குறப்ப இவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த இடத்துல எல்லாம் அந்த வைரஸ் செத்து போச்சு, உயிரோட இல்ல. மத்த இடத்துல எல்லாம் உயிரோட இருக்கு. அவ்வளவுதாங்க, கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், ஐடியா கிடைச்சிருச்சு. அப்ப உடனே இது என்ன அப்படின்னு ஆராயறப்ப அது ஒரு வகையான பெனிசிலியம் அப்படிங்கிற காளான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது. இப்போ இந்த வைரஸ அழிக்கிறதுக்கு இந்த காளான் போதும் அப்படின்னு அதை ஆராய ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அதிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் பெனிசிலின். இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த உலகத்திற்கு ஆன்டிபயாட்டிக் கிடைச்சிருச்சு. அதை உருவாக்கியவர் அலெக்சாண்டர் பிளெமிங். இது எந்த வருடம்? 1928. 1928 வருஷத்துல இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அப்ப ஒன்னும் பெருசா இந்த உலகம் இது பண்ணல. ஆனா செகண்ட் வேர்ல்டு வார் ஒண்ணு வந்தது இல்ல, அப்ப இதோட இம்பாக்ட் என்னன்னு அப்பதான் தெரிஞ்சது. அது பயங்கரம். இதனால பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. சோ அதுக்கப்புறம் இப்ப எத்தனையோ ஆன்டிபயோட்டிக் வந்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு அந்த காலகட்டத்துல at the time of the second world war இதுதான் பல உயிரினங்களை, பல சோல்ஜர்ஸ, wounded சோல்ஜர்ஸ காப்பாத்துறதுக்கு, அந்த சர்ஜரி பண்றதுக்கு அந்த டாக்டர்ஸுக்கு துணை நின்றது இந்த ஆன்டிபயோட்டிக், பென்சிலின். ஓகே, ஸோ இப்போ நம்ம எத்தனையோ புதுசா வந்திருந்தாலும் அன்னைக்கு இதை கொடுத்த அந்த அலெக்சாண்டர் பிளெமிங் along with ஆல்ஃபிரட் எட்வர்ட் ரைட் மதிக்கப்படுவங்க, நம்ம நினைவு கூறத்தக்க இன்ஸ்பைரிங் பர்சன்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் இவரு இதுக்கு எவ்வளவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ பேட்டன் ரைட் வாங்கிக்க, நீ அப்படி கூடியா இல்லதானே, கவலையே படல, எனக்கு அது தேவையில்லை. என்னோட கடமை, என்னோட நோக்கம் மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்ட்டு ஃப்ரீயா கொடுத்த அந்த மகான் 1955ல ரைட் இந்த உலகத்தை விட்டு மறையறார். ரைட், தட்ஸ் ஆல் தி டாபிக் ரிலேட்டட் டு அலெக்சாண்டர் பிளெமிங். இந்த இடத்துல ஒரு அடிஷனல் நியூஸ் அப்படியே. ஆக்சுவலா அவங்க அப்பா பேரு ஸ்டீஃபன் பிளெமிங். அவர் ஒரு விவசாயி. ஒரு காலகட்டத்துல ஒரு நாள் காலையில அவர் கலப்பை எடுத்துட்டு ஏர் உழலான்ட்டு காலையில போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பையன் புதக்குள்ளையில மாட்டிட்டு இருந்தான். ஆல்மோஸ்ட் ரவுண்டு சாகுறான், கத்துறான், ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு ஓடி பார்த்தா பையன் மூழ்கிட்டு இருக்கானா. இவர் அவசர அவசரமா ஓடி போய் அவனை காப்பாத்தி உயிரை காப்பாத்தி விட்டுட்டார். அதுக்கு அடுத்த நாள் அந்த பையனோட அப்பா ஒரு நல்ல மூட்டை கட்டிட்டு வர்றாராம், கரன்சி, பணம். ஏன்னா அவர் பெரிய அரசியல்வாதி, பெரிய பணக்காரர், கொடிசு, மில்லியனர். கொண்டு வந்து இவருக்கு அதுக்கு சன்மானம், என் பையனை உயிரை காப்பாத்தின உமக்கு இது அப்படின்றார். ஓகே, இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், அந்த அலெக்சாண்டர் பிளெமிங் 1945ல அந்த மெடிசனுக்கான நோபல் பிரைஸ் வாங்கினார். ஓகே, ரைட். இவரை காப்பாத்துறதுக்காக இந்த சன்மானம் அப்படின்னோன்னா அந்த ஏழை விவசாயி அதை ஏத்துக்கல. நான் ஒன்னும் பணத்துக்காக செய்யலைங்க, இது எனக்கு தேவையில்ல, வேண்டாம் அப்படின்னு சொன்னப்ப அவர் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணாரு, இவர் ஒத்துக்கவே கிடையாது. அந்த நேரத்துல இந்த பையன் நம்ம பிளெமிங் வந்து என்னப்பா என்னது அப்படிங்கிறப்ப, அப்ப இந்த வந்த கோடீஸ்வரர் யார் இது அப்படிங்கிறப்ப என் பையன் அப்படிங்கிறார். இந்த பையனும் அந்த பையனும் ஒரே வயசு கிட்டத்தட்ட. என் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அங்க கிளர்க்கு வரைக்கும் போயிட்டு இருக்கான், ஏன் படிக்கல மேல அப்படின்னுட்டு உடனே நீ பணம் வாங்கலாம், போயிட்டு விட்டு உன் பையனோட படிப்பை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. அதன்படி இவங்க மெடிசன் நம்ம சொன்னோம்ல, இடையில பணம் கிடைச்சது படிச்சேன்னு, அது இவங்க சப்போர்ட். ஓகே, இந்த அப்பாவுக்கு இந்த பையனோட இந்த அலெக்சாண்டர் பிளெமிங் கண்டுபிடிச்ச அந்த ஆன்டிபயாட்டிக் அவருக்கு பின்னால உதவுச்சு. ஒண்ணு, நம்பர் 1. நம்பர் 2, அந்த
அந்த புதக்குழியில இருந்து காப்பாற்றப்பட்ட பையன் யாரு அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சில். இந்த பிரிட்டன்ல ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச, ஏன்னா நம்ம எல்லாம் இண்டிபெண்டன்ஸ் வாங்குறப்போ அங்க அவர் தான் யாரு, அது அந்த செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ங்கிற புக் எழுதுன, அதன் மூலம் நோபல் பிரைஸ் வாங்கினார். பாருங்க, 2 பேருமே நோபல் பிரைஸ். இவரு அந்த புக்கு எழுதி ஆத்தருங்கிறதுல நோபல் பிரைஸ் வாங்கினார், அவரு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சாங்க. 2 பேரும் ஒரு சமகாலத்தவர். அடுத்தது இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அவட அப்பா தான் இவருக்கு அந்த பினான்சியல் பண்ணது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல அந்த பிரிட்டன் நொந்து நூடுலாய் இருந்தப்போ அவங்கள தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக, தன்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமா மக்களை ஊக்கப்படுத்தி அதில் மிகப்பெரிய பங்கு வகிச்சவர், மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், அட்மினிஸ்ட்ரேட்டர் வின்ஸ்டன் சர்ச்சில். அவர்கிட்ட கூட ஒரு முறை கேட்டாங்க, நீ ஏன் இந்த காந்தி கிட்ட போய் இப்படி பயந்துட்டு இருக்கிற, ஏன் அவரை நீ உன்னோட ராணுவத்தை வச்சு அவனை தூக்க முடியாதா, சுட முடியாதா அப்படின்றப்ப அவர் சொன்ன பதில், அந்த காந்தி துப்பாக்கி எடுத்திருந்தா நான் ராணுவத்தை வச்சு பீரங்கி வச்சு சுட்டு கொண்டு இருப்பேன், ஆனா அவர் சத்தியத்தை எடுத்ததால் என் துப்பாக்கி அதன் முன் தோத்து விட்டதுன்னா. அதான் அவர் சொன்ன வார்த்தை. ஓகே, அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் நோபல் பிரைஸ் வின்னர், செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிற புக்குக்கு அவர் இவங்களால் காப்பாற்றப்பட்டவர். அவங்க அப்பா கொடுத்த பண உதவியால் இவர் மருத்துவத்தில் சாதித்தவர். ஓகே, தட்ஸ் ஆல் தி டாபிக் ஓவர். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், கமிங் டு தி क्वेश्चन. கேள்வி கேட்கட்டுமா? ரெடி, ஸ்டார்ட். இந்த 1955ல இவர் இறந்தாருன்னு இன்னைக்கு சொன்னார்ல அலெக்சாண்டர் பிளமிங். இதே 1955ல ஏற்கனவே ஒரு சயின்டிஸ்ட் இறந்தாருன்னு சொன்னார். யார் அவர்? இன்னைக்கு இல்ல, அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவரை பத்தி ஏற்கனவே பார்த்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். யார் அவர்? அவர் பெயர் என்ன? 1955ஆம் வருடம் உயிர் நீத்த உலகின் மிகச்சிறந்த சயின்டிஸ்ட். ஆல்பர்ட் நோபல். ஆல்பர்ட் நோபல் இல்ல, நோபல் 1896. யார் இது? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். தட்ஸ் ரைட், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். Okay, good. Right, next question. இந்த அலெக்சாண்டர் பிளமிங் படித்த அந்த மெடிக்கல் காலேஜ் பேர் என்ன சொன்ன? St. Mary's Medical College. Super. Next question. டைபாய்டுக்கு மருந்து கண்டுபிடித்தவர் பெயர் என்ன சொன்ன? பேரே வாயில நுழைய மாட்டேங்குது சார். யாராவது கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா கரெக்ட் கிடையாது. இந்த நம்மளோட டாபிக்கே தப்பு. நான் என்ன சொன்னனோ அதை லிசன் பண்ணிருக்கணும். அதுதான் இங்க டாஸ்க். ஆல்பர்ட் எட்வர்ட். ஆல்பர்ட். ஓகே, இன்னும் நல்லா கரெக்டா வரல. ஆல்மாரா எட்வர்ட். ஆல்ம்ராட், ALMROT, ஆல்ம்ராட் எட்வர்ட். ரைட். ஓகே, குட். பரவாயில்ல, ட்ரை பண்ணாங்க. அலெக்சாண்டர் பிளமிங்க்கு எந்த வருடம் மெடிசினுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது? $1945, 48, 28. 1945, right answer. Okay, good friends.
That's all my topic today. இதற்கு பிறகு உங்களுடைய நேரம்.